Hi, welcome to Keru Food Basket channel. This is KFP. இன்னைக்கு வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக் ரெசிபியாக இருக்க போகுது. அது எப்படி செய்யலான்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும். ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் குயிக்காக பார்க்கலாம். ரைஸ் ஃப்ளார், கார்ன்ஃப்ளார், 3 பாயில்டு எக்கு பாயில் பண்ணி பீல் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு எக்கு. இது பார்த்திங்கன்னா கடலை மாவு, 2 மீடியம் சைஸு ஆனியனா, ஒரு சின்ன சைஸு ஜிஞ்சர் இஞ்சி, 3 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கொரியாண்டர் லீஃப், இது ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மிளகு அண்டு சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் ஷாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன்ஸ் எல்லாமே ரொம்ப எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. தென் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் ஷாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த அளவுக்கு ஸ்பைஸியாக இருக்காது. இப்போ வந்து நம்ம ஜிஞ்சரை வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபைன் ஷாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் பூண்டையும் நீங்கள் 2 சைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொரியாண்டர் லீஃபை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, மிளகு, இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கடுகு, இதை நம்ம ஆட் பண்ணோன்னா அந்த மஸ்டர்டோடைய அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நம்ம அதையும் சேர்த்து இதை நல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம அப்படியே சேர்த்து இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோகோனட் க்ரே பண்ணுற அந்த ஷேவர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எல்லா எக்கையும் வந்து இந்த மாதிரி க்ரே பண்ணி எடுத்துக்கலாம். 3 எக்கில் 2 எக்கு ஒயிட் எக்கு, ஒரே ஒரு எல்லோ எக் மட்டும் சேர்த்துட்டா போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எல்லா மஞ்சள் கருவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீஃப், பச்சை மிளகாய், ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த குமின் சீட்ஸ், மஸ்டர்ட் சீட்ஸ் அண்ட் பெப்பர், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் சால்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே வந்து இந்த 1 டீஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அது கூடவே பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இல்லை அரிசி மாவு எல்லா வீட்லேயும் வந்து அவைலபிள் இருக்கும். கார்ன்ஃப்ளவரில் அரிசி மாவு, இது 2த்தில் எதையாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கை நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த ஆனியன் இருக்கிற வாட்டரிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு பைண்டிங் வரும். இது கூட வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து அதாவது ஆஃப் எக்கு நல்லா பீட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரோல் பண்ண வரும். பட் இந்த மாதிரி க்ரஷ் ஆகிடும். ஆயிலில் போட்டோன்னா பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கோட்டின் பண்ணுறதுக்காக நம்ம எக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா எந்த ஷேப் நம்மளுக்கு தேவையோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து வடையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணி பார்ப்போம். வடை போடுற அளவுக்கு கரெக்டான அளவுக்கு இருக்குது. ஓகே, இப்போ ஒரு பிளேட் எடுத்துப்போம். அதில் வந்து ஆயில் ஷீட்டு ஏதாவது ஒன்று, பட்டர் ஷீட் வரும், இந்த மாதிரி ஆயில் கவர், பால் கவர், ஏதாவது வாட் எவர் நம்ம வீட்டில் அவைலபிள் இருக்கோ அதை எடுத்து போட்டு அது மேலே என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வடை போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ ஒன்றொன்னையும் நம்ம போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வெயிட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸில் அடங்கணும். நெக்ஸ்ட் சைடு வந்து டர்ன் பண்ணி போடுங்க. இப்போது பட்டர் ரெடி. ரொம்ப சூப்பரான எம்மியான ரவுண்ட் ஷேப் எக் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்லேயும் போடுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 பால்ஸ் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் ஷேப்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக் வடை ரெடி. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு எம்மியான ஜூஸ், லைம் ஜிஞ்சர் ஜூஸ், இட்ஸ் வெரி ஹாசம் ஜூஸ். இதை நம்ம ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. லைம் அண்ட் ஜிஞ்சர் அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா டொமேட்டோ ரெட் சில்லி சாஸ் இஸ் ரியலி ஹாசம். வெரி காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம எவ்வளோ வடைலாம் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி எக் வடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலி இட்ஸ் வெரி நைஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ், நாட் ஓன்லி குட்டீஸ், எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரி வடை செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ ஜூஸையும் டேஸ்ட் பண்ணிவிடுவோம். ரொம்ப சூப்பரான ஒரு ஜூஸ் ரெசிபி இன்றைக்கும் நம்ம கூடவே சேர்ந்து பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நீங்களும் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.